வீடியோ கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல் 2.4 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே சாம் கரனை எடுத்தாங்க. உண்மையிலுமே சூப்பரான ஒரு பை தான். எஸ், நிறையா சென்னை ஃபேன்ஸ் வந்து சாம் கரன் இஸ் பேக் டு சிஎஸ்கே, நம்ம சுட்டி குழந்தை வந்துட்டாரு, கடைக்குட்டி சிங்கம் திரும்பி வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2.4 கோடி ரூபாய்க்கு சாம் கரனை எடுத்தது ஒரு ஸ்டீலு. அட் த சேம் டைம் இது ஒரு ஹோம் கம்மிங்காகவும் அவருக்கு அமைஞ்சிச்சு. ஆனால் ரீசெண்டாக நான் நம்மளோட சீக்கா சார் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல தலைவர் சாம் கரனை வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சாம் கரனெல்லாம் எதுக்குடா எடுத்துட்டு வரீங்க? சாம் கரன் ஒரு பேட்டரா தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பவுலர்லாம் கிடையாது. அவன் வந்து நல்லா பவுல் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு பேட்டரா வேணா ஆடலாம், அதுவும் டீம்ல எல்லாம் 11ல எல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமா அவர் வந்து பேசிட்டாரு. அஸ் அ சீனியர் கிரிக்கெட்டரா அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, கடந்த 2 வருஷமா சாம் கரனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் அவர் அப்படி சொன்னார். ஏன்னா சாம் கரன் மேல 18 கோடி வேல்யூவை கடந்த 2 வருஷமா பஞ்சாப் திணிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ 18 கோடி நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவர் மேல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால கூட இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலா சாம் கரன் எப்படிப்பட்ட பிளேயர், அவரை சென்னை எடுத்தது கரெக்டா தப்பா, அவருக்கு ஏன் இவ்வளவு நாள் ப்ரெஷர்ல இருந்துச்சு, அகைன் சேப்பாக்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி சாம் கரனை 5 கோடி சம்திங்ல எடுத்தாங்க. பட் ஆனால் அவரை எடுத்து அந்த விளையாண்ட வருஷம் அப்படிங்கிறது 2020 2021. அந்த 2 வருஷமே இங்கே, அதாவது இந்தியாவில் நடக்கல. ஸோ சேப்பாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேட்சஸ் ஆடவே இல்லை. 2020ல் 14 மேட்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடினாரு. ஆல்மோஸ்ட் வந்து பேட்ஸ்மேனாக 186 ரன் அடிச்சிருக்காரு. பவுலராக விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2020 சீசனில் 13 விக்கெட் 14 மேட்ச்சில் எடுத்திருக்காரு. 21 சீசனில் கிட்டத்தட்ட 9 மேட்ச் விளையாண்டு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் வந்து 9 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டோட்டலாகவே 56 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, 2023 சீசன் வந்து அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு பஞ்சாபுக்கு. 24 சீசனும் பஞ்சாப்ல தான் ஆனார். இடையில அந்த 22 சீசன் அவர் இன்ஜுரினால விளையாடவே இல்லை ஐபிஎல். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, சாம் கரனோட ஸ்பெஷலைஸ்டு விஷயமே அவர் போடுற கட்டர்ஸு, அவர் போடுற ஸ்லோ பால்ஸு, அவர் போடுற யாக்கர்ஸ் தான். இது எல்லாமே சேப்பாக் மாதிரி கண்டிஷன் பிச்சஸ்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சூட் ஆகும். ஆனா பஞ்சாப் மாதிரி பிச்சஸ்ல சூட் ஆகாது. இதை தாண்டி அவரோட ஏஜ் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. அதுல ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய பிரான்சைஸை வந்து பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்சி பண்ணதும் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவரை விட சின்ன பசங்களாம் கேப்டன்சி பண்றாங்க தான், நான் இல்லைலாம் வந்து சொல்லல. பட் சாம் கரன்னால எப்படி சொல்றது, அவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர், எப்பயாவது வந்து இந்தியாவில் ஐபிஎல் ஆடுற ஒருத்தர்னால அப்படிப்பட்ட ஒரு பிரான்சைஸ், அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து கேப்டன்சி பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி பிளேயர்ஸ் எப்படி ஆடுவாங்க, எப்படி பிச்சு பிஹேவ் பண்ணும், இதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அதனால கேப்டனாக ஃபெயில் ஆனதும் ஒரு விஷயம். அதனால தான் சீக்கா சார் அப்படி சொல்லியிருக்காரு. சரி, ஓகேங்க, இது எல்லாமே ஓகே, ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ சாம் கரன் ஒர்த்து பையா இல்லையா அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் 2.4 கோடி ரூபாய்க்கு சாம் கரன் எடுத்தது ஒரு ஒர்த்தான பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஸ்டீஃபன் ஃபிளமிங் சாம் கரனை எடுத்தப்போ, இப்போ இல்லை 2020 சீசன் அப்போ எடுத்தப்போ ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அந்த ஒரு சீசன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ சொல்லியிருந்தாரு, சாம் கரன் வந்து ஒரு சூப்பரான பிளேயர், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவரை நாங்கள் ரீட்டைன் பண்ணணும்னு தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பயே சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒரு இன்ஜுரி கன்சர்னால தான் அவர் வெளியில் விடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஒரு சீசனே ஆட மாட்டாருங்கிறப்போ நம்ம அவரை வச்சுக்க முடியாதுன்னு தான் வெளியில் விட்டாங்க. இப்போ அகைன் இன்னொரு வாட்டியே அவருக்கு பிட் பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. இப்போ கிடைக்கிறப்போ தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கடந்த ஃபியூ இயர்ஸாகவே சாம் கரனுங்கிற ஒரு பிளேயர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த கண் பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்காரு. அவர் எப்போயா இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவரோட பொட்டன்ஷியல் மேலே இவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதனால எடுத்தது ஒரு ஒர்த் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அவரோட பவுலிங் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஸ்லோ பிச்சஸில் சூட் ஆகும். சேப்பாக் மாதிரி பிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஸ்லோவர் பால்ஸ் போட முடியும். அதே நேரத்தில் நிறைய வேரியேஷன், லைக் ஒரு கட்டர் போட முடியும், யாக்கர் போட முடியும். ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர். ஸோ அதனால் அது ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். அதே நேரத்தில் அங்கே ஒரு MS தோனி மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே விளையாடுறது அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு சூப்பரான விஷயம். இது அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு, இதுக்கு முன்னாடி அது மாதிரி இது பண்ணியிருக்காரு. அண்ட் இது அவர் சொல்லியிருக்காரு, நான் விளையாண்ட பெஸ்ட் கேப்டன் MS தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே அகைன் சூட் ஆகும். பேட்டிங் இன் மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பிளேயர். ரீசன்ட் டைம்ஸில் அவரோட பேட்டிங்கை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டராக சேப்பாக் மாதிரி பிச்சஸில் ஒரு அண்டர் ப்ரெஷர் கேம் விளையாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்கேஸ் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மேலே விக்கெட்ஸ் விழுந்துரும் கண்டிப்பாக. கீழே நின்று நீங்கள் கேமை ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை அவர் பண்ணுவார். இதுக்கு
முன்னாடி மும்பை மாதிரி டீமுக்கு அகெயின்ஸ்டாகவே அவர் சென்னையில் விளையாடுறப்போ பண்ணி காட்டியிருக்காரு. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடுறப்போ பண்ணி காட்டியிருக்காரு. ஓகே, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ அதே நேரத்தில் அந்த சிஎஸ்கேவோட லைனப்பில் பயங்கரமாக செட் ஆவார். எஸ், அவர் துபாயில் ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை பஞ்சாப் பிச்சஸில் ஃபெயில் ஆகிருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி சென்னை மாதிரி பிச்சஸில் அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆக மாட்டார். அதுவும் 2.4 கோடிக்கு சாம் கரன் போன சீசன் 18 கோடி வாங்கின ஒருத்தர் 2.4 கோடிக்கு கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று சென்னை ஃபேன்ஸ் அவர் மேலே காட்டின அன்பும் லவ்வும் அவர் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த டைமில் சுட்டி குழந்தை, கடைக்குட்டி சிங்கம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா நம்ம மீம்ஸ் போட்டு பாட்டு போட்டு அது இதுன்னு அவரை செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே, அப்போ என்ன அவருக்கு வயசு என்ன ஒரு 21 22 இருக்குமா? இப்போ 26 ஆகுது. இப்போயே அவர் சின்ன பையன் தான், ரொம்ப பெரிய பையன்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் அவர் மேலே காட்டுற அன்பு அவருக்கு ஒரு தனி இதுவாக இருக்கும். மற்ற ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி சிஎஸ்கே கிடையாது. சாம் கரனோட எபிலிட்டி என்னங்கிறது தெரியும். வேர்ல்டு கிரிக்கெட்டில் ப்ரூவ் பண்ண ஒருத்தர், T20 வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒருத்தர். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்கிற ஒருத்தர், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தகரம் கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கிடைக்கிறப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல்டாகி என்ன வேணுமோ அந்த ஆயுதமாக மாறும். அது மாதிரி தான் ஒரு களிமண்ணை வந்து சிலையாக மாற்றுற மாதிரி தான் ஒரு கதை தான். என்ன ப்ரோ ரொம்ப சீன் போடுறீங்க, அப்படிப்பட்ட ஒருத்தரா அப்படின்னா சாம் கரன் அப்படிப்பட்ட ஒருத்தர் தாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் சாம் கரனுக்கே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் தேவைங்கிற மாதிரி தான் நான் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த சீசனோட சூப்பர் பிளேயராக அவர் மாறலை அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் சென்னை மோல்டு பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. சீகா சார் சொன்னதை நான் வந்து முழுசாக ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் ஒரு சில பாயிண்ட்ஸ் ஏற்றுப்பேன். பிகாஸ் அவர் லாஸ்ட் 2 சீசன் ஒழுங்காக ஆடலை பவுலராக. பட் இங்கே வந்து அது மாறிடும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாம் கரனை பற்றி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த பிளேயர் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மும்பையோட பிளேயிங் 11 வீடியோ நான் போட்டேன். ஆர்சிபி, பஞ்சாப், அதுக்கப்புறம் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா டீமோட பிளேயிங் 11 வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் 2-3 நாளில் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஏன்னா 2 டீமாக கலந்து பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.